இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகோராதிபதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நல்லா தூக்கம் வந்து தூங்க போனேன். என் தூக்கத்தை கெடுத்துட்டேன். அப்படி என்னடா அர்ஜென்ட்? எதுக்காக இந்த நேரத்துல போன் பண்ணி இங்க வர சொன்ன? மா, உங்களுக்கு உங்க தூக்கம் கலைஞ்சதா பெருசா இருக்குல்ல. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம்னு சொன்னா தானடா தெரியும். அது வந்து நான் காட்டுக்குள்ள போறப்போ ஜான்சியும் அப்பாவும் என்ன ஃபாலோ பண்ணாங்க. யாரா நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாருக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போறோம்னா பின்னாடி யாராவது ஃபாலோ பண்றாங்களா நம்மளன்னு செக் எல்லாம் பண்ண மாட்டியா? இப்ப இனிக்க பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட பழசையெல்லாம் பேசி டார்ச்சர் பண்ண மாட்டீங்களே? நீங்க ரொம்ப சீரியல் பாப்பீங்களோ? அதான் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது. இங்க பாருங்க, உங்க வீட்டு பொண்ணு தான் என்னுடைய ஒய்ஃப்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. தர்ஷினிக்கு டைவர்ஸ் ஆன விஷயம் உங்க அம்மா அப்பா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. அவங்களோட சம்மதம் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னுடைய இந்த எண்ணம் வரத்துக்கு காரணமே எங்க அப்பா அம்மா தான். அவங்க ரொம்பவே பிராக்டிக்கலானவங்க. அவங்களுக்கு தர்ஷினியை பத்தி எல்லாமே தெரியும். அவங்களுக்கும் இதுல சம்மதம் தான். நீங்க நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. நான் எங்க அப்பா அம்மாவோட வந்து முறைப்படி கல்யாணத்தை பத்தி பேசுறேன். தம்பி, எங்க வீட்டு பொண்ண எப்போ எங்க பாத்தீங்க? எப்படி உங்க காதல் மலர்ந்துச்சு? எனக்கு இப்ப தர்ஷினியோட சேர்த்து உங்க குடும்பத்துல எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன் தர்ஷினி எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே பேசுறான்னு இப்பதான் எனக்கு புரியுது. இவ்வளவு அன்பான குடும்பத்தை இந்த காலகட்டத்துல பார்க்கவே முடியாது. நானும் இந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வெளியாள் கூட பழகிற மாதிரியே இல்லப்பா. எங்க வீட்டுல ஒருத்தர் கூட பழகிற மாதிரியே தான் இருந்தது. இதெல்லாம் தர்ஷினியால தான். அப்ப நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. எங்க அப்பா அம்மாவோட வந்து முறைப்படி நிச்சயம் பண்ணிக்கிறேன். அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? வரேன். எல்லாருக்கும் வரேன். பரமேஸ்வரா, ஈசனே, இது என்ன சோதனை? பார்த்திபனை திரும்ப கொண்டு வர முயற்சியில இப்ப என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப பெரிய சிக்கல்ல இருக்கேன். என்னாச்சு சம்யுக்தா? ஐயனே, முக்காலமும் உணர்ந்து நீங்களே இப்படி கேட்கலாமா? கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சும் கடவுள்கிட்ட ஏன் பக்தர்கள் முறையிடுறாங்க? பக்தன் வாயால் அவன் கஷ்டத்தை கேட்டா அவனோட கர்மா அதுலயும் கரையுங்கிறதா உண்மை. நீ சொல்லு. அந்த அகோர அதிபதி ராணிய ஏமாத்தி அவகிட்ட இருந்து வேட ரகசிய புத்தகத்தையும் வேடனோட மந்திரவாளையும் அபகரிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு பௌர்ணமி. இரவு வழக்கத்தை விட அந்த அகோர அதிபதியோட சக்தி மிக உக்கிரமாகவும் அதிகமாகவும் இருக்கும். பௌர்ணமி ஆரம்பிச்சு அது முடியறதுக்குள்ள ராணி மூலமா வேடனை பனிமண்டலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் பார்த்திபனோட உயிர் கூட்ட ராணியால எடுக்க முடியும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல பரமேஸ்வரா. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு. திக்கு தசை தெரியாம இருக்கிற உங்க பக்திக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழி காட்டணும். மந்திரத்தால் முடியாத காரியங்களை தந்திரத்தால தான் முடிக்கணும். சூட்சமத்தால தான் வெல்ல முடியும். அந்த அகோர அதிபதியை வீழ்த்த
நீங்களும் அவன் வழியிலேயே போனா மட்டும்தான் அவன்கிட்ட இருந்து அந்த வேட ரகசிய புத்தகத்தையும் மந்திர வாளையும் கைப்பற்ற முடியும். அது உங்க கைக்கு வந்தா மட்டும்தான் உங்க செயல்களோட அடுத்த அடியை துவங்க முடியும். நன்றி ஈசனே, உங்களோட வழிகாட்டுதலோட நாங்க இதை நல்லபடியா முடிப்போம். நன்றி பரமேஸ்வரா. எல்லாமே அந்த விதிப்படிதான் நடக்கும். அந்த விதியை மாத்தவே முடியாது. யுக்தா, அந்த மந்திரவாளையும் வேட ரகசிய புத்தகத்தையும் கொடுக்கும்போது நீயே அந்த வார்த்தையை பத்தி ராணி கிட்ட சொல்லலாமே. இல்ல பொம்மி, நான் அதை பண்ணக்கூடாது. ராஜ வம்சத்துல பிறந்த என்னால உயிர் கூடு பத்தின ரகசியத்தை மானோட உருவத்துல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதனாலதான் புனித ஆத்மாவா இருக்கிற உன்கிட்ட இத பத்தி சொல்லி உன் மூலமா அத ராணி கிட்ட சொல்றேன். புரியுது சம்யுக்தா? நிச்சயமா நீ சொன்ன மாதிரி நான் செய்றேன். ராணிக்கு பக்கபலமா நிக்கிறேன். நாம நினைச்சது எல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த வேட ரொம்ப மோசமானவன். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்ல சம்யுக்தா, இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பனிமண்டலத்துல அப்படியே சிறப்பட்டு தானே நிக்கிறான். சரி, பனிமண்டலத்துல இருக்கிற வேடனை பார்த்து எச்சரிக்கை பண்ணிட்டு பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் பூலோகம் போகணும். நான் வரேன் பொம்மி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். என்ன வேடனே, நீ நினைச்சது நடக்கலல்ல? நான் நடக்கவும் விடமாட்டேன். சம்யுக்தா, இன்று பௌர்ணமி. என்னை போன்ற துஷ்ட சக்திகளுடைய வீரிய பலம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். அதனால எப்படியும் நான் இதுக்குள்ள இருந்து வெளியே வந்துருவேன். நான் வெளியே வந்தா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. ராணி மூலமா உன்னை வெளியே கொண்டு வரணுங்கிறது தானே என்னோட திட்டமே. நான் போட்ட திட்டத்துல உனக்கே தெரியாம உன்னை நான் ஆட வைக்க போறேன். நீ நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது. நான் அதை நடத்தவும் விட மாட்டேன்.